பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நான் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி. இந்த காலவேளையிலும் சங்கீதங்கள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு தெய்வ பிள்ளையின் ஆத்துமா தேற்றப்பட வேண்டுமென்றால் சோர்ந்து போய் கலங்கி போய் பலனற்று போயிருந்தது அந்த இடம். ஆத்துமாவில் வேதனை வரும்போது, ஆத்துமாவில் துக்கம் வரும்போது, ஆத்துமாவில் சுமைகள் பாரம் வரும்போது, அந்த ஆத்மாவினால் உள்ளான மனுஷன் சோர்ந்து போனால் சரீரமும் தளர்ந்து போகும். அல்லேலூயா. கோலியாத்தை கண்டு சவுலின் சேனைகள் எல்லாம் தளர்ந்து போனது கோலியாத்தின் அந்த சவாலின் வார்த்தைகளை கேட்டு. அல்லேலூயா. ஆனால் தாவீது அந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆவிக்குள் வைராக்கியம் கொண்டு வெகுண்டெழுந்தான். தேவ ஆவி அவனோடு இருந்ததினால் ஜெயம் பெற்றான். இந்த கால வேளையில் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். சவுலின் சேனைகளுடைய ஆத்துமா தேற்றப்படவில்லை. தாவீதினுடைய ஆத்துமா தேற்றப்பட்டது. அவன் சிறிய ஒரு சரீர அளவை கொண்டிருந்தாலும் மலை போன்று அந்த கோலியாத்தை எளிதில் வெல்ல அவனுடைய ஆத்துமா பலன் கொண்டது. முதலாவது ஒன்றும் நம்முடைய வாழ்வில் தடைகள் நம்மால் முடிந்தும் அது எல்லாம் இயலவில்லையே முடியவில்லையே என்று புலம்புகிற காரியம் ஆத்துமா பலனற்றதாய் சோர்ந்து போனது. கர்த்தர் இந்த கால வேளையில் நம்முடைய முதல்ல ஆத்துமாவில் ஒரு பலனை தந்து தேற்றி, அந்த தேற்றுதலுக்கு பின்பு அந்த வார்த்தை சொல்லுகிறது நீதியின் பாதையில் தேற்றுவது எதற்கு? பழிவாங்க அல்ல, எதிர்த்து யுத்தம் பண்ண அல்ல, எதிராளிகளோடு நமக்கு எதிராய் கிரியை செய்தவர்களுக்கு தூற்றி திரியவும் அல்ல. மாறாக நம்முடைய ஆத்துமாவில் ஒரு தேற்றுதல் வந்தால் நீதியின் பாதையில் நடத்துவதற்காக. அல்லேலூயா. சோர்ந்து போன தேவ பிள்ளை கர்த்தர் தேற்றுவாரானால் மற்றவர்களுக்கு எதிராய் நிற்க அல்ல, நீதியின் பாதையில் நடத்துவதற்காக. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கை தேற்றுவதற்கும் நடக்கைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. உலக பிரகாரமாய் தேற்றினால் இன்னும் வெறித்தனத்துக்கு போவாங்க. ஆனால் தேவ பிள்ளை தேற்றப்பட்டால் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காகவே நம்மை தேற்றுகிறார். அதற்காகவே அந்த சோதனையிலிருந்து விடுதலை தருகிறார். அதற்காகவே அந்த வேதனைகளில் இருந்து துவண்டு போகாமல் தேற்றப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் என்னோடு இணைந்து செபிங்க. நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. இப்படி ஆவியானவர் இருதயங்களோடு இடைபடுகிறதுக்காக நன்றி. விசேஷமாய் அன்பு தகப்பனே, எந்தெந்த காரியத்தை நிமித்தம் சோர்ந்து தளர்ந்து ஆண்டவரே பலனற்றவர்களைப் போல காணப்படுகிறார்களோ அவர்களை ஆத்துமாவில் தேற்ற பண்ணுகிறது. நீர் நீதியின் வழிகளில் பாதைகளில் நடத்தும்படியா என்பதை இந்த நாளில் அறிந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரே பலமும் சமாதானமும் விடுதலையும் நாங்கள் நீதியின் வழியில் நடப்பதற்கு தேவன் தந்த வாய்ப்பென்று அறிந்து நீதியாய் நடந்து கொள்ள உதவி செய். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேற்றப்பட்ட பின்பு நீதியின் வழிகளில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.